மயிலாடுதுறை மாவட்டத்துல சார் இப்ப வந்திருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்த பிறகு பல கோடி ரூபாய்களை மணல் மாஃபியாக்களிடமிருந்து, கள்ளச்சார வியாபாரிகளிடமிருந்து, கஞ்சா வியாபாரிகளிடமிருந்து, பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக பல கோடி ரூபாய்களை இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார். இதுல வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இவருடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். இவரோடு இருந்த அன்றைக்கு தனிப்பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த பாலச்சந்தர் அன்றைக்கு பல கோடி ரூபாய்களை சம்பாதித்திருக்கிறாங்க, கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஏன் இதை நம்ம இங்க இப்ப சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பல முறை அவர் மீது மனு கொடுத்திருக்கிறோம். மனித உரிமைகள் ஆணையம் உள்ளிட்ட, ஆதி திராவிட ஆணையம் உள்ளிட்ட எல்லா ஆணையங்களுக்கும் இதே இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய கலெக்டர், இன்றைக்கு இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்களிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்படவில்லை. பல கோடிகள் இன்றைக்கு கொள்ளையடித்திருக்கிறார். கீழப்பெரும்பள்ளம், மேல பெரும்பள்ளம், அதே போல குடமுருட்டி, மாமாக்குடி, கிடங்கல்லு, நெய்தவாசல், புத்தகரம், மயிலாடுதுறை மாவட்டத்துல அடிக்கப்பட்ட பல கோடிகளை இன்றைக்கு கொள்ளையடித்திருக்கிறார். மணல் மாஃபியாக்களோட சேர்ந்து இருக்கிறாரு, கஞ்சா வியாபாரிகளோடு இருக்காரு, பாலியல் வன்கொடுமையாளர் இருக்கிறாரு, கள்ளச்சாராயத்துல இருக்கிறாரு. இதை எதிர்த்து நாங்க தொடர்ந்து அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி போராட்டம் நடத்தும் போது எங்க மேல ஆத்திரப்படுறாரு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறாரு. கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு, கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்றாரு, மணல் மாஃபியாக்கள் இல்லைன்னு சொல்றாரு, தொடர்ந்து இது போல சொல்றாரு. ஆனா மயிலாடுதுறை மாவட்டத்திலே கள்ளச்சார வியாபாரிகளால் இரட்டை படுகொலைகள் நடைபெற்றது. இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு நிருபர்கள் எல்லாம் மிரட்டினாங்க, இருக்கிறவங்களை எல்லாரையும் மிரட்டினாங்க. இப்படி மிரட்டுகிற இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் என் மேல கஞ்சா வழக்க போட்டு வச்சிருக்காரு. பொறையார் காவல் நிலையத்துல ஒரு வழக்க போட்டு வச்சிருக்காரு, செம்பனார் கோயில் காவல் நிலையத்தில் ஒரு வழக்க போட்டு வச்சிருக்காரு, மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஒரு வழக்க போட்டு வச்சிருக்காரு. இன்றைக்கு கொலை முயற்சி குற்றவாளி, இரட்டை கொலை குற்றவாளியோட வீட்டிலேயே இருந்திருக்காரு. அவருடைய செல்போன் நம்பரை நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா பல மணி நேரங்கள் இரட்டை கொலை குற்றவாளியோட அவர் பேசியிருப்பாரு. அவர் வீட்டிலே தான் அவர் இருந்தாரு. இதையெல்லாம் இன்றைக்கு தலைமைச் செயலர்ட்டி, உள்துறை செயலர், முதன்மை செயலர்ட்டெல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம், புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். ஒரு பெரிய அளவிலே இன்றைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்திய ஒரு பெரிய பங்கு இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களுக்கு உண்டு. அதனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்துல இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கூடுதல் வழக்கறிஞராக இருந்த சேயனுடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். பாலச்சந்தர் அன்னைக்கு தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் இருந்த நம்ம பாலச்சந்தர் அவரை அவருடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். இவர்களுக்கெல்லாம் ஏஜென்டாக இருந்த அந்த மணல் மாஃபியாக்கள் எல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். ஸ்டாலினுடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும். சென்னையில பெரிய அளவுல இன்றைக்கு சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆய்வு பண்ணணும். அதனால அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆய்வு செய்யணும். அதே போல எங்க மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு எப்ப தெரியுதுன்னு கேட்டா, நான் பூம்புகார் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நிற்கின்ற போது போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு எடுக்கும்போது யார் யார் மீதெல்லாம் போடப்பட்டிருக்கிற வழக்குகள் எல்லாம் என்னுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்ல கொடுக்குறாங்க. 2007 முடிந்து போன வழக்குகள், நான் போராடிய வழக்குகள் அத்தனைமே பப்ளிக்ஸுக்காக போராடினதுதான். கொலையை செஞ்சோ, கொள்ளை அடிச்சியோ, கள்ளச்சாராயம் கடத்தியோ, மணல் கடத்தியோ, இல்ல பாலியல் வன்கொடுமை செய்தோ வழக்குகள் வாங்கவில்லை. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது நாம் அவர்களுக்காக நின்று போராடி இருக்கிறோம். அதனால என் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் போராட்டக்கால வழக்குகள். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் வந்த பிறகு கள்ளச்சாரா வியாபாரிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு, மணல் மாஃபியாக்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு, நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க நான் சொல்ற ஊரெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. தமிழகத்தினுடைய முதல்வர் நம்முடைய விஜய் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீங்க திண்டுக்கல்ல ஆய்வு பண்றீங்க, அதே போல கிருஷ்ணகிரியில் ஆய்வு பண்றீங்க, எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு பண்றீங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை நீங்க ஆய்வு செய்யணும். எவ்வளவு பெரிய மணல், எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதுல அதனுடைய சர்வே நம்பர் வேற இருக்கிறது, இடம் வேற இருக்குது, இவங்க சொன்ன அளவுகள் வேற இருக்கிறது, அகலம் வேற இருக்கிறது, வேற வேற இடங்களா இருக்கிறது. எல்லா இடத்திலையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஒரு காவல்துறையினுடைய கண்காணிப்பாளருக்கு தெரியாமல், ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவ்வளவு பெரிய மணலை இங்க கொள்ளையடிக்க முடியாது, கஞ்சா கடத்த முடியாது, கள்ளச்சாராயம் விற்க முடியாது. அப்ப கள்ளச்சாராயம் விற்கின்ற போதும் யாருக்கு தெரியாம தெரியலன்னு சொல்றாங்க, மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் தெரியலன்னு சொல்றாங்க. எனவே இவரை நீங்க மாத்தணும். மயிலாடுதுறை மண்ணை பாழ்படுத்திய ஒரு பெரிய பங்களிப்பு நம்முடைய எஸ்பிக்கு உண்டு. அன்றைக்கே இரட்டை படுகொலை கள்ளச்சார வியாபாரிகளால் நடத்தப்பட்ட இரட்டை படுகொலையின் போதே நம்ம சொல்லியிருந்தோம், எதற்காக எஸ்பி இங்க வச்சிருக்கிறீன்னு கேட்டோம். ஆனால் அதனை தொடர்ந்தும் இன்றைக்கு இந்த மண்ணில் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதே போன்ற பொய் வழக்குகள் எனக்கே தெரியாது. இவ்வளவு பெரிய வழக்குகள் என் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயமே இப்பதான் தெரிய வருகிறது. எனவே இவைகளால் ஆய்வு செய்யப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எஸ்பி மேல வழக்கு போடுவோம்.